வெல்கம் டு ஸ்மார்ட் வே. இன்றைக்கி ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற பிஸ்னஸ் பிளான் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீட் கேஷில் நம்மளை எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு நம்ம எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக பார்ப்போம். இந்த ஸ்பீட் கேஷில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் 1000 ரூபா பே பண்ணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஹெல்ப்பாக ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்பீட் கேஷை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் கேஷ்க்கு கம்பெனி கிடையாது, ஓனர் கிடையாது, எம்டி கிடையாது, ப்ராடக்ட்டு, ஆஃபீஸ், பிரான்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் சார்ஜும் எதுவும் கிடையாது. இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த ரெனுவல் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த 1000 அவங்க அதை எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒரு ஹெல்பிங் ஃபண்டு தான் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இது 100% வந்து சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இன்ஸ்டன்ட் பே அவுட் உடனே வந்து நமக்கு பே அவுட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்பீட் கேஷ் முழுக்க ஒரு மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். அதாவது இந்தியாவில் இது இல்லீகலான ஒரு விஷயம். இந்த மணி சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டாப்பில் இருக்கவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. அதுக்கு கீழே வர்றவங்களாக இருக்கட்டும், இல்லை கடைசி நிலையில் வர்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நட்டம் தான் படுவாங்க. ஏன்னா இந்த மணி சர்க்குலேஷன் இதனால தான் இந்தியாவில் இல்லீகல் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணாங்க. அதிகப்படியான மக்கள்கிட்டருந்து ஒரே ஒரு ஆளோ இல்லை குறைவான மக்களோ தான் பலனடைவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமவே இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இது இந்த இல்லீகலான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோ ஒரு ஓனரோ எடுத்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இவங்க கம்பெனியும் கிடையாது, ஓனரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குது, இவ்வளோ பெரிய மணி சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை க்ரியேட் பண்ணவங்க தான் இந்த கம்பெனியோட ஓனராகவோ இல்லை எம்டியாவோ இருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் டாப் ஐடியில் இருக்கிறவங்க தான் இந்த எம்டி ஆர் ஓனராக இருப்பாங்க. அதாவது டாப்பில் எத்தனை ஐடிஸ் வேணால் இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டாப்பில் இருக்கவங்க தான் இந்த கம்பெனியோட ஓனர், எம்டிஸ் எல்லாமே. ஸ்பீட் கேஷ் பிஸ்னஸ் பிளான் பார்ப்போம். கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லெவல்லேருந்து 2 மெம்பர்ஸ், இது வந்து 2 மேட்ரிக்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ 2 மெம்பர்ஸ் கிட்டேருந்து 1000 நமக்கு கிடைக்கும். மொத்தம் 2000 ரூபா ஹெல்பிங் ஃபண்டு. அதில் அப்கிரேடு 1500 நமக்கு அப்கிரேட் பண்ணிடணும். 2000 மீதி 500 இருக்கும். அது நம்மளோட ப்ராஃபிட். ஸோ லெவல் 2லேருந்து 4 பேர்த்துக்கிட்டேருந்து, இது வந்து 2 மேட்ரிக்ஸ்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். 2, 4, 8, 16 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கிட்டேருந்து 1500 நமக்கு கிடைக்கும். அப்போ 4 பேர்த்துக்கிட்டேருந்து மொத்தம் 6000 ரூபா கிடைக்கும். அதை நம்ம 2500 ரூபா அப்கிரேட் பண்ணிடணும். 1000 ரூபா வந்து ரீபர்த் ஐடி, அதாவது க்ளோன் ஐடி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ரீபர்த் ஐடினா வேறு எதுவும் கிடையாது. நம்ம 1000 ரூபா கொடுத்து ஒரு ஐடி போட்டோம் பார்த்தீங்களா, அதே போல் நமக்கு இன்னொரு ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு 1000 ரூபா நம்ம சென்ட் பண்ணணும். அதுதான் ரீபர்த் ஐடின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பான்சர் ஹெல்ப், நம்மளை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்பீட் கேஷ்குள்ளே. ஸோ அவங்களுக்கு 500 ரூபா வந்து ஸ்பான்சர் ஹெல்ப்பாக போயிடும். நெட் ப்ராஃபிட் மீதி 2000 ரூபா இருக்கும். ஸோ வந்த 6000 ரூபாயில் எல்லா செலவும் பண்ணது போக மீதி 2000 ரூபா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2வது லெவல்லேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமாக மொத்தம் 6000 ரூபா வந்து அதில் எல்லாம் பே பண்ணது போக நெட் ப்ராஃபிட் 2000 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ நமக்கு அந்த 6000 ரூபா வர்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு லெவல் கீழே போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லெவல் 2ங்கிறத பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கீழே 2, அதுக்கு கீழே 2, மொத்தம் 4 பேர். இந்த 4 பேர்த்துக்கிட்டேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் 1500 வீதம் மொத்தம் 6000 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1500 உடனே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கீழே இருக்க இந்த இந்த இமேஜை பாருங்கள். இதில் இருக்கிற மாதிரி நடந்தால் தான் அந்த 4 பேர்த்துக்கிட்டேருந்தும் 1500 ரூபா கிடைக்கும். ஸோ நம்ம 1500 ரூபா அப்கிரேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு கீழே 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே 1000 நமக்கு சென்ட் பண்ணாங்க. மொத்தம் 2000 ரூபா வந்துச்சு. ஸோ அந்த வந்த 2000 ரூபாயிலேருந்து நம்ம 1500 ரூபா அப்கிரேட் பண்ணோம். அப்போது நமக்கு கீழே 4 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க 1500 ரூபா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கணும், நமக்கு கீழே 2 பேர்த்துக்கிட்டேருந்து 1000 கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருந்த 2 பேர்த்துட்டேருந்து 1000 கிடைக்கணும். ஸோ அப்போது அந்த 4 பேருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்க 2 பேர்த்துட்டேருந்து 1000 மொத்தம் 2000 ரூபா கிடைச்சா தான் அவங்க வந்த 2000 ரூபாயில் 1500 ரூபா அப்கிரேட் பண்ண முடியும். நமக்கு 6000 ரூபா கிடைக்கும். அப்போ லெவல் 2லேருந்து நமக்கு 1500 6000 ரூபா கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு லெவல் 3 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 2, 4, 8 யூசர், மொத்தம் 12 யூசர் வருவாங்க. ஏன்னா 3வது லெவலில் 8, 2வது லெவலில் 4, முதல் லெவலில் 2, மொத்தம் 12 பேர் வந்தால் தான் நம்மளால் ஸ்பீட் கேஷில் 2500 ரூபா அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு 500 ரூபா சம்பாரிச்சிருப்போம், இப்போது 2000 ரூபா ப்ராஃபிட். அதை தான் நான் 2500ன்னு சொல்லி கிளியராக சொல்கிறேன். ஸோ அடுத்து 3வது லெவலில் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 8 மெம்பர்ஸ் கிட்டே இருந்தும் 2500 நமக்கு கிடைக்கும். அப்போது 8 பேர்த்துலேருந்து 2500னா மொத்தம் 20000 கிடைக்கும். அதில் நம்ம 10,000 ரூபா அப்கிரேட் பண்ணிடணும். 2000 ரூபா ரீபர்த்தை போயிடும், 2000 ரூபா ஸ்பான்சருக்கு போயிடும், 6000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
8 பேர்கிட்ட இருந்து 2500 நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 20,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பேர் வந்த உடனே நமக்கு 2500 அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணுறது 1000 கட்டி தான் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ எப்படி 2500 கிடைக்கும் ஒரு யூசர்கிட்ட இருந்து? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த 8 பேருக்கு எப்போ நல்ல இன்கம் வருதோ அப்போ தான் 2500 அவங்க வந்து நமக்கு அனுப்புவாங்க. ஸோ 2500 அனுப்புறதுக்கு நமக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம ஞாபகப்படுத்திப்போம். ஸோ அந்த 8 பேர்கிட்ட 2500 எப்போ அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ 2500 அப்கிரேட் பண்ணோம், நமக்கு கீழே 4 பேர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் 1500 வீதம் மொத்தம் 6000 நமக்கு கிடச்சிருக்கும். அந்த வந்த 6000 2500 நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த 8 பேர்கிட்ட இருந்தும் 2500 நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 பேர்கிட்ட இருந்து 1500 வந்த மாதிரி இந்த 8 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கீழே இருந்து 4 பேர்கிட்ட இருந்து 1500 வந்திருக்கணும். ஸோ அதை தான் இந்த இமேஜில் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷார்ட்டாக போட்டு காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் போடலை, ஸோ இடம் இல்லாதனால ஸோ அதை நான் ஷார்ட்டாக போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அப்போ அவங்களுக்கு கீழே 4 பேர்கிட்ட இருந்து 1500 வீதம் 6000 கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும்னா, இந்த 8 பேருக்கும் அவங்களுக்கு கீழே 4 பேர்கிட்ட இருந்து 1500 வீதம் 6000. அந்த 8 பேருக்குமே 6000 கிடச்சா தான் அவங்க 2500 வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம 2500 அப்கிரேட் பண்ணோம் பார்த்தீங்களா 6000 வந்ததில். அப்போது இந்த 8 பேருமே அவங்களுக்கு கீழே 4 பேர்கிட்ட இருந்து 1500 வந்திருந்தால் தான் 6000 வந்ததுலேருந்து 2500 அப்கிரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கேயே கீழே வந்து அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கிறது இன்டைரக்டாக கீழே போகுது. ஸோ 4 பேர்கிட்ட இருந்து எப்போ 1500 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழேயும் 2 பேர் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 1000 வீதம் 2 பேர்கிட்ட இருந்து 2000 கிடைக்கும். அப்போ தான் அந்த ஒருத்தர் 1500 மேலே இருக்கிறவருக்கு அனுப்புவார். கரெக்டுங்களா? இப்போது 3வது லெவலில் அந்த 8 பேர்கிட்ட இருந்து 2500 உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக உங்களுக்கு 6 லெவல் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 6 லெவலில் மொத்தம் உங்களுக்கு கீழே 64 பேர் வந்திருந்தால் தான் உங்களால் அந்த ப்ராஃபிட் 6000 அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது மொத்தமாக நமக்கு கீழே 64 பேர் வந்திருந்தால் தான் நமக்கு கீழே அந்த 3வது லெவல்லேருந்து 8 பேர்கிட்ட இருந்து 2500 கிடைக்கும். ஸோ மொத்தம் 20,000. அந்த 20,000த்தில் நம்ம ரீபேத் 2000, ஸ்பான்சர் 2000 கொடுத்தது போக ப்ராஃபிட் 6000 நமக்கு நிற்கும். ஸோ இந்த வந்த 20,000த்தில் ஸோ ப்ராஃபிட் 6000 போக மீதி 10,000 இருக்கும். அந்த 10,000த்தை நம்ம அப்கிரேட் பண்ணிடணும் அடுத்த லெவலுக்கு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளோ தெளிவாக பிளானை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3வது லெவல் 8 பேர் வந்தாலே நமக்கு 2500 அவங்ககிட்ட இருந்து கிடச்சிரும். ஸோ நம்ம ப்ராஃபிட் 6000 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அந்த 8 பேர்கிட்டேருந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே 8 பேர் வந்திருக்கணும். அவங்கள்ட்டேருந்து ப்ராஃபிட் வந்திருந்தால் தான் இந்த 8 பேருமே 2500 நம்மளை போல் அப்கிரேட் பண்ண முடியும். சரி, ஓகே. அடுத்த லெவல் 4வது லெவல். மொத்தம் 4வது லெவலில் 16 பேர் இருப்பாங்க 2 மேட்ரிக்ஸில். ஸோ அதை தான் 8க்கு அப்புறம் 16. ஸோ அந்த 16 பேர்கிட்ட இருந்தும் 10,000 நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம், 4வது லெவல் ரீச் ஆகிட்டாலே 10,000 கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். இப்போது அந்த 16 பேர்கிட்ட இருந்தும் நமக்கு 10,000 கிடச்சி மொத்தம் 1,60,000 கிடைக்கும். நம்ம ரீபத் 5000, ஸ்பான்சர் 10,000 அனுப்ப போகிறோம். அப்கிரேட் இங்கே பண்ண தேவையில்ல, இதோட முடிஞ்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் 1,45,000 4வது லெவல்னு சொல்கிறாங்க. இந்த 16 பேர்கிட்ட இருந்தும் 10,000 நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் அவங்களுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 பேர்த்துக்கிட்ட இருந்து 10,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது லெவலில் 16 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 16 பேர்த்துக்கிட்ட இருந்து 10,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போ ஃபஸ்ட்டு 10,000 அப்கிரேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து ஞாபகப்படுத்திக்கங்க. இந்த இடத்துல நான் கொடுப்பேன். ஸோ இவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, 4வது லெவலில் இருக்க 16 பேர்கிட்ட இருந்தும் ஒவ்வொருத்தர்லேருந்தும் 10,000 நமக்கு கிடச்சி 1,60,000 வந்துடும் அப்படின்னு சொல்லி. பட் இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அது எப்படிங்க, நம்ம கட்டி ஜாயின் பண்ணுறதே 1000 தான் ஒவ்வொருத்தரும் கட்டி ஜாயின் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி 10,000 கொடுக்க முடியும் ஒருத்தர்கிட்ட இருந்து? ஸோ இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. நம்ம எப்போ 10,000 அப்கிரேட் பண்ணோம், நமக்கு கீழே 8 பேர்கிட்ட இருந்து 2,500 மொத்தம் 20,000 கிடச்சிருக்கும். ஸோ அந்த வந்த 20,000த்தில் நம்ம 10,000 அப்கிரேட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அதே போல் தான் இந்த 16 பேர்லையும் ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் அவங்களுக்கு கீழே இருக்க 8 பேர்கிட்ட இருந்து 2,500 20,000 கிடச்சிருக்கணும். அந்த வந்த 20,000த்தில் அவங்க 10,000 அப்கிரேட் பண்ணினாங்கன்னா அந்த 10,000 தான் நமக்கு இங்கே வர்ற அந்த 10,000. இந்த 10,000 எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதான் இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது தெளிவாக வரும். இந்த 16 பேர்லையும் ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் 8 பேர்கிட்ட இருந்து இவங்களுக்கு
2500 2500ன்னு மொத்தம் 20,000 கிடச்சிருக்கணும். அந்த கிடைச்ச 20,000ல் 10,000 அப்கிரேட் பண்ணுவாங்க. அந்த 10,000 தான் நமக்கு வரப்போகிறது. ஸோ அப்போ அந்த 16 பேர்லேயும் ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா 8 பேர்கிட்ட இருந்து 2,500 கிடச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது 8 பேர்கிட்ட இருந்து 2,500 கிடச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 பேத்தில் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருக்க அந்த 8 பேத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிற 4 பேர்கிட்ட இருந்து 1,500 1,500ன்னு 6,000 கிடச்சிருக்கணும். ஸோ அந்த கிடைச்ச 6,000 தான் அவங்க 2,500 அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு 6,000 வந்துச்சுல்ல. ஸோ அந்த வந்த 6,000லேருந்து தானே நம்ம 2,500 நம்ம அப்கிரேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் சொல்கிற கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த 4 பேர்கிட்ட இருந்தும் 1,500 1,500 கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர்லேயும் ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் 2 பேர் இருக்கணும். ஏன்னா 2 பேர்கிட்ட இருந்து 1000 கிடைக்கணும். ஸோ அப்போ 2,000 வரும். 2,000 வந்தால் தான் 1,500 அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளும் அப்படி தான் பண்ணோம். நமக்கு கீழே 2 பேர்த்திட்ட இருந்து 1000 கிடைக்கும். 1,500 அப்கிரேட் பண்ணிடுவோம். 500 ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ அந்த மெத்தட் தான் இது. அப்போது ஓவராலாக நமக்கு கீழே 10 லெவல் கம்ப்ளீட் ஆகணும். 10 லெவல் கம்ப்ளீட் ஆனது எவ்வளோ யூசர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் டோட்டலாக 1024 பேர். எப்போது நமக்கு கீழே 10 லெவல் கம்ப்ளீட் ஆகி 1024 பேர் வருவாங்களோ அப்போ தான் அவங்க சொன்ன அந்த ப்ராஃபிட்டான 1,45,000 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழுக்க இது ஒரு மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் இந்த 1,45,000 யாரால் சம்பாதிக்க முடியும்னா, அந்த டாப்பில் இருக்க அந்த ஒரே ஒருத்தரால் தான் சம்பாதிக்க முடியும். அவர் தான் அந்த கம்பெனியோட ஓனராக இருப்பார். அவர் தான் இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ண எம்டியாகவும் இருப்பார். இவ்வளோ பெரிய விஷயத்தை தான் வெறும் 4 லெவலை மட்டும் நம்ம கண்ணில் காமிச்சு, வெறும் 16 பேரை வரைக்குமே மட்டும் நம்ம கண்ணில் காமிச்சு, வெறும் 16 பேர் வந்தாலே போதும் உங்களால் 1,45,000 சம்பாதிச்சிட முடியும். ஓவராலாக 1,53,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும் இந்த மாதிரி அப்படிங்கிறத நமக்கு கண்கட்டி வித்த மாதிரி இவங்க காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 1,53,000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு கீழே 1,024 பேர் வரணும். அதாவது 2 மேட்ரிக்ஸ்லேயே 10 லெவல் கம்ப்ளீட் ஆகணும். இதில் ஒரு லெக் மட்டும் நல்லா மூவ் ஆனாலும் சிரமம் தான். அதில் எல்லா லெக்குமே கரெக்டாக மூவ் ஆகணும். 2, 4, 8, 16, 32, 64, 128ன்னு இப்படின்னு எல்லா லெக்கும் படிப்படியாக கரெக்டாக மூவ் ஆனால் மட்டும்தான் இந்த இன்கம்மை வரைக்குமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த இன்கம்மை கூட கம்பெனிக்கார் முழுசாக பார்ப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரமம் தான். ஏன்னா எல்லா லெக்குமே கரெக்டாக மூவ் ஆனால் தான் கம்பெனிக்கு கூட இந்த இன்கம் கிடைக்கும். ஸோ இல்லை இந்த ஒரு தடவை 1000 கட்டி பார்ப்போம், நம்ம வாழ்க்கை மாறிடும், கடவுள் கொடுத்த வரம் இது, நமக்கு உதவி செய்வோம் உதவி பெறுவோம், கொடுக்க மனசு இருக்கணும் அப்படிங்கிற என்ன தான் நம்ம சொன்னாலும், ஸோ இந்த நம்ம கொடுக்குற 1000 யாரோட வாழ்க்கையை மாற்றுதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த கம்பெனியோட ஓனரோட வாழ்க்கையை நல்லாவே மாற்றிடும். ஸோ இந்த பிளானோட ஃபுல் அனலைஸை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஏ டு ஜெட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடந்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இனி மேற்கொண்டும் இந்த பிளானில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதை உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாகவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.